இன்னைக்கு சபைகள் எல்லாம் எதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கு அப்படின்னா, எங்க பார்த்தாலும் காணிக்கை தான். காணிக்கையே என்னது வாழ்வு. ஆமா, கருத்தாய் போதிப்போம் காணிக்கையை. எப்படியாவது பணத்தை சேர்ப்போம், தன்னுடைய குடும்பத்தை வாழ வைப்போம், ஜனங்களை பாதாளத்துக்கு அனுப்புவோம், அல்லேலூயா அப்படின்னு ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா? இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் போறனாலதான் இன்னைக்கு சபைகள் எல்லாம் பாழாய் போனது. அதனாலதான் தேவன் சொல்லிக்கிறாங்க, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதியிருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு கல்லர் குகையாய் மாத்தி வாந்தி பண்ணி போடக்கூடிய அனுபவம். குளிரும் அல்ல அனலும் அல்ல, வாந்தி பண்ணி போடக்கூடிய அனுபவம். கேட்டா என்னை போல யார் உண்டு, இயேசுவை விட நான் எவ்வளவு பரிசுத்தமா வாழ்றேன் தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள் மார்த்தட்டிக்கிறோம் இல்லையா? ஆமா, நம்முடைய அவலட்சணமான அந்தரங்க பாவ அயோக்கியத்தனமான வாழ்க்கை பரலோகத்துக்கு தெரியுது. ஆனா நமக்கு அது தெரியுது. ஜனங்கள் மத்தியில நம்ம எப்படி காணப்படுகிறோம் அப்படின்னா, நடிகர்களை போல என்ன செய்கிறோம், நடிக்கிறோம். அதனாலதான் சில பிரபல நடிகர்கள்லாம் இன்றைய நாட்கள்ல ஆவிக்குரிய சபைகள்ல அநேக நடிகர்கள் ஊழியர்கள் எழுந்துருவாங்க. அதனால நாங்க இப்பவே செத்து போறேன்னு சொல்லி பிரபல நடிகர்கள்லாம் செத்து போனதுக்கு காரணமே இந்த நடிகர்கள்னாலதான். ஆமா, உங்களுக்கு தெரியாது, பரலோகம் நம்மளை வாழ்த்துதல்னா நினைக்க வேண்டாம். ஆமா, பரலோகத்துக்கு நம்ம ஊழியம் செய்ய வந்தோம் அப்படின்னா பணத்தை குறித்து ஏன் பேசணும்? இயேசு தன்னுடைய ஊழியத்துல எங்க காணிக்க கொண்டு வா கொண்டு வா கொண்டு வான்னு சொன்னாங்க. மூச்சுக்கு 300 நேரம் இதுதான் காணிக்க தசம பாகம். இதுதான் பிரசங்கம். இந்த காணிக்க தசம பாகத்தை வாங்குறதுக்கு நம்ம என்ன பிரசங்கம் பண்ணணும்? ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறது நான் பார்க்கிறேன், உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, இப்படியா ஆசீர்வதிக்க போறாங்க அப்படின்னும். இப்போ என்ன அப்படின்னா, 10வது மாதமும் முடிய போகுது, 11வது மாதம் தொடங்க போகுது. அடுத்து இந்த நவம்பருக்கு அடுத்த டிசம்பர், அப்புறம் நம்ம எல்லாம் ஆவலோடு எதிர்பார்க்கிற என்னது வாக்கு தத்தம். இந்த வருஷம் வாக்கு தத்தம் நமக்கு ஜனவரி 1ஆம் தேதி தந்திருப்பாங்கல்ல. அந்த வாக்கு தத்தத்துல எவ்வளவு பேரு நம்ம வாக்கு தத்தம் பெற்றோம்? அந்த வாக்கு தத்தத்தை பெற்று நம்ம இன்னைக்கு அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆசீர்வாதமா இருக்கிறோமா, இல்ல அடி வாங்கி மிதி வாங்கி ஆமா உத வாங்கி கண்ணீரோட கம்பளமா இருக்கிறோமா? அப்போ 1ஆம் தேதி கொடுத்த வாக்கு தத்தம் எங்க போச்சு? சரி, ஜனவரி 1ஆம் தேதி பெரிய வாக்கு தத்தம், பிப்ரவரியில இருந்து சின்ன வாக்கு தத்தம் வாங்கணும்ல, அதுல ஒரு 9 மாசம் வாங்கியிருக்கோம்ல இது வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய நிலை என்ன? இதெல்லாம் வாழாத யாருக்கு கிறிஸ்துடைய வாக்கு தத்தம் என்ன செய்யாது, வராது. தேவ பிள்ளையே, இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி சொல்லி ஏமாந்து போக வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவரோடு கூட வாழ்ந்தா மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம் தாங்க. ஆமா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியின்படி வாழுங்க, நீதியின் வசனத்துல பழக்கப்படுங்க, நீதியின் வசனத்தை அறிக்கையிடுங்க, நீதியின் வசனத்தை தியானிங்க, நீதியின் வசனத்தின்படி மற்றவர்களுக்கு போதிக்க நம்மளை அர்ப்பணிங்க. அப்படி செய்யும் போது இந்த உலகத்துல அஞ்ஞானிகள் தேடுகிறது இருக்கு பாத்தீங்களா, காரு வீடு, ஆமா அப்புறம் என்ன ஆஸ்தி அந்தஸ்து சுகபோகமான இந்த பகுதியெல்லாம் ஆண்டவர் கூட கொடுப்பாங்கங்க. நம்ம வேண்டான்னு சொன்னா கூட ஆண்டவர் என்ன செய்வாங்க, கூட கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்க இல்லையா, யோவான் 3வது நிருபத்துல எழுதப்பட்டிருக்கு, என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறதை கேட்கிறதிலும் அதை விட வேற சந்தோஷம் எனக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு யோவான் 2வது நிருபத்துல எழுதப்பட்டிருக்கு, யோவான் 3வது நிருபத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ சபை சத்தியத்துல நடக்கணும், பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கணும், ஊழியர்கள் சத்தியத்தை போதிக்கணும். அப்ப நாங்கள் என்ன சத்தியத்தை போதிக்காம எதை போதிக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வேற வருதா? அப்போ எரிச்சல் பட வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி 41வது அதிகாரத்துல இந்த 11வது வசனம், அதாவது உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கப்பட்டு என்ன செய்வாங்க, வெட்கி இலச்சை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, எரிச்சல் உண்டாகிறது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரசங்கம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்ல, என்னுடையதல்ல, பரலோகத்தின் தேவன் எழுப்புதலுக்காக எனக்கு வெளிப்படுத்தினவைகளுடைய பகுதியை ஆவியானவர் என்னோடு கூட இருந்து இந்த பகுதியை நிறைவேற்றுகிறாங்க. நீங்க படுகிற எரிச்சல் எனக்கு இருக்கிற தேவ ஆவியானவரையும் பரலோகத்திலிருந்து எனக்கு இந்த வெளிப்பாடுகளை தந்த தேவனிடத்துக்கு தான் போகுதே ஒழிய என் மேல இல்லை. சரியா? அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, இந்த உபதேசம் என்னுடையதில் என்னை அனுப்பின பிதாவினுடையது அப்படின்னு யோவான் 7:16 சொல்றாங்க. அப்ப தேவ பிள்ளையே, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க ஞானஸ்தானம் கொடுக்கறதுனால நம்ம முழு விசுவாசியாகி மாற முடியாது. யாரோ ஒருத்தர் ஊழிய பிரதிஷ்டை பண்ண உடனே நம்ம ஊழியக்காரனாவும் மாற முடியாது. ஒரு உண்மையான ஊழியக்காரன், பரலோகம் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரனா பரலோக அபிஷேகம் பண்ணணும்.
அதே மாதிரி பரலோகம் நம்மள ஒரு விசுவாசியா ஏற்றிருக்கு அப்படின்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கணும். இதெல்லாம் அனுதினம் என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பி விடணும். அனல் மூட்டி எழுப்பி விடணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்ப இந்த காரியத்தை என்னை இந்த வேலையில பிரசங்கத்தை ஆவியானவர் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பகுதியில முதல் நாளிலே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அபிஷேகம்னா என்னதுன்னு தெரியாது, பரிசுத்த ஆவினா என்னதுன்னு தெரியாது, ஒன்னும் தெரியாது. அதாவது ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துல ஒரு பக்தி வைராக்கியத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். சொருப வணக்கத்துல பக்தி வைராக்கியத்தின்படி வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு சொருபங்களுக்கு பின்பாக போய் நின்னு ஜெபித்து அதெல்லாம் முத்தி செய்வதுதான் என்னுடைய வேலை. பக்கத்திலேயே நின்று ஜெபிப்பேன் வாலிப நாட்கள்ல. ஒவ்வொரு கோயிலுக்காக, ஒவ்வொரு ஆலயங்களுக்காக போய் ஒவ்வொரு நாள் என்ன செய்யறது, அங்க நின்று ஜெபிப்பது. எனக்கு தெரிந்ததை ஜெபிப்பேன், அவ்வளவுதான். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டாருங்கிற வசனத்தின்படி என்ன செய்தாங்கன்னா, முதல் நாள் ஒரு ஜெபத்திற்கு போயிருக்கும் போது ஆண்டவர் என்ன செய்தாங்க அப்படின்னா, ஒரு அளவில்லாத ஒரு அபிஷேகம் என்ன செய்தது, என்னை அபிஷேகித்தது. நான் முதல் நாளிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அதுதான் என்னுடைய வேலை செய்கிற காலங்களிலே நான் முழு உலகத்திலே சுற்றி வரும்போது அநேக பாவம் நிறைந்த நாடுகள், விபச்சாரம், பேசித்தனம், உலகத்துல விலையுந்த மதுபானங்கள், சிகரெட்டு, என்ன பாவங்கள் உண்டோ எல்லாம் நிறைந்த இடத்துல என்னை வேலை பார்க்க வைத்த போது கூட என்னை பாவங்கள் என்னை அணுக விடாதபடி, மேற்கொள்ள விடாதபடி என்னை பாதுகாத்தது அந்த அபிஷேகம். நான் என்னை பாதுகாத்துட்டேன்னு சொல்ல எனக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த அருகதையும் கிடையாது. என்னை இன்னைக்கு வரைக்கும் என்னைய ஓட வைத்து, அதாவது காத்து கொண்டு வருகிறது அந்த அபிஷேகம், அவருடைய கிருபை. ஆமா, அவருடைய பெரிதான அந்த கிருபை, இந்த உன்னதமான வேத வசனம், இது ஆவியும் ஜீவனுமாய் என் வாழ்க்கையிலே காணப்பட்டது.